நம்ம மக்கள்கிட்டலாம் போனோம். இங்கே பாருங்க, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்கு பூரா ஊருக்குள்ளே வருது, யானை விரட்டி போய் 4 பேரை அடித்து தூக்கி போட்டுருது, அப்படி கூடி பாம்பு வந்துச்சுன்னா சடக்கு சடக்கு கொத்தி போடுது. அப்புறம் பாருங்க, அந்த சில நேரம் சிறுத்தை வந்துடுது, சிங்கம் வந்துடுது, எல்லாம் அலறி அடித்து பயந்தே கிடக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? வெயில் வருது, அதுகளும் பாவம் தானே, என்ன ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்தால் அதுங்க ஊரை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்னு கேட்டால் சொல்லியிருக்காங்க. வனவிலங்கான யானைகள், பன்றிகள், சிறுத்தைகள் வந்து அதிகமாக வந்து முன்னால் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள லேசாக வந்து பயிர்களை தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில். ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி வந்து ஊருக்குள்ளே வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டு காட்டில் வந்து அந்த பன்னிகளும் மற்ற மான்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ பன்னிகள் விரட்டினா பன்னிகள் திருப்பி தாக்கிடுது. நாங்கள் ஒரு டைம் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு இருக்கும் போது அந்த காட்டு பகுதியில் வந்து யானை வந்துருச்சு. அதை பார்த்ததுமே நாங்கள் பயந்து என்ன பண்ணுறது தெரியாமல் பக்கத்தில் ஒரு மாடி வீடு இருந்தது, அது மேலே ஏறி போய் நின்றுட்டு நாங்கள் அப்படியே உயிர் தப்பிச்சோம். பக்கத்துலேயே சில நேரங்களில் வந்துடும். அப்போ வந்து பட்டாசுகள் வெடிச்சும் சைரன் போட்டும் சத்தங்கள் அதிகமாக எழுப்பி ஆணைகள் வந்து விரட்டும். நாங்களும் ஆணைக்கு 2 பேரும் ஆணை விரட்டி ஓடி இருக்கோம். ஒரு 6 மணி இருட்டியாச்சுன்னா கூட இருட்டுக்கு அப்புறம் போகிறது கூட பயமாக இருக்குது. காட்டு பன்னியும் சிறுத்தை, புலி, யானை நடமாட்டம் அதிகம். இந்த பன்றியை வந்து சுடுவதற்கு அனுமதி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த வேட்டை நாயை வச்சு காட்டுக்குள்ள விரட்டிட்டாங்கன்னா எந்த மிருகங்களும் தொந்தரவு செய்யாது. இந்த வன விலங்குகளால் மாசூல்லாம் சேதப்பட்டால் கூட விவசாயி தாங்கிக்கிடுவான், பொதுமக்கள் தாங்கிக்கிடுவான், உயிரினங்கள் பாதிக்கப்படுது. இப்போ புல்லை எடுத்துகிட்டு வரேன், இந்த இருக்கும் ஆனை அங்கே நிற்கத்தான் செய்யுது. நான் மாடுது நிற்குன்னு பார்த்தா கடைசியில் ஆனை எல்லாம் நவட்டி எல்லாம் நாசமாக்கி போட்டிருக்கு. வேற பிழைப்பே இல்லாதவன் நாங்கள் தான் ஒரு 10 பேர் கிடந்துக்கிட்டு மண்டாடிக்கிட்டு கிடக்கோம். மாறியும் ஆள் கூப்பிட்டா வரமாட்டாங்க, ஆனை கிடக்குண்டு. உணவும் சரியா ட்ரையாகி கிடைக்கல ஒன்று. இன்னொன்று அதே மாதிரி தான் சம்மரில் தண்ணி கிடைக்கல. மேலே நல்ல தேவைகள் பூர்த்தி அடைஞ்சு விட்டால் வனவிலங்குகள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து காட்டை நோக்கி போய் குடியேறும் பட்சத்தில் அல்லது பெரிய பெரிய வசதி வாய்ப்பு உள்ள மனிதர்கள் வந்து காட்டேஜுங்கிற பேரில் சுற்றுலாத்தலமாக ஆக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் அங்கு உள்ள காட்டு விலங்குகள் வந்து இறைக்காகவும் அல்லது தண்ணீருக்காகவும் வந்து கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படுது. வன விலங்குகளை பாதுகாக்கணும், அதனுடைய வசிப்பிடத்தை நம்ம ஆக்கிரமிக்கக்கூடாது. இந்த உணர்வோடு செயல்பட்டால் தான் இதற்கு முழுமையான தீர்வு நாம் காண முடியும்.